வணக்கம் மக்களே, கேஎம்எஸ் கபி ஃபார்ம். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, நம்ம சேல்ஸுக்காக ஃபிஷ் எடுத்திருக்கோம். ஒரு ஃபிஷ்ஷாக பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஷார்க்கு எல்லாமே பெரிய சைஸாக வந்துருக்கு. சரியான சைஸு என்ன ஒரு 1 ஃபீட்டுக்கிட்டே இருக்கும். இதில் அடுத்து கொய்யுமே நல்ல பெரிய பெரிய சைஸாக வந்திருக்கு. ஒரு ஆஃப் அடி இருக்கும்னு நினைக்கிறேன். 1/2 அடி அளவுக்கு இருக்கும். நல்ல பெரிய சைஸு. இது வந்து கௌராமி மாதிரி இருக்குது. கௌராமி தான் அது. அதுவுமே நல்ல பெரிய பெரிய சைஸில் வந்துருந்துச்சு. அடுத்த ஃபிஷ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து இது வந்து பலூன் பிளாட்டி. இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாக்ஸ்லேயும் அதேமாரி ஃபிஷ்ஷஸ் தான் இருக்குது. 2 பாக்ஸு ஃபிஷ்ஷஸ் வந்துருக்கு நமக்கு. செகண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு பேக்கு விடோ டெட்ரா இருக்குது. கலர் விடோஸ் அதெல்லாம் நல்ல சைஸாக இருக்குது, நல்லா ஆக்டிவாக இருக்குது. அடுத்து எஸ்கே கோல்டு, இதுவுமே நல்லா இருக்குது பார்க்க. ஒயிட் ஷார்க்கு. ஓகே, அடுத்தது என்ன இருக்குது, கோல்டு நல்ல பிக் சைஸ்லேயே வந்து இந்த 10 பீஸ் தான். எல்லாமே 10 பீஸ் தான் எடுத்திருந்தோம் அதிகம். இது வந்து ஏஞ்சலுமே 10 பீஸ் தான் எடுத்திருந்தோம். ஓகே, இதுவுமே நல்லா இருந்துச்சு பார்க்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம்னா, இதில் ஆக்சசரிஸ் தான் இருக்குது ஃபுல்லுமே. ரொம்ப எல்லாம் எடுக்கலை. இந்த ஒரே ஒரு இம்போர்ட்டட் நெட் எடுத்திருந்தோம் பெருசு. இந்த நெட் எதுக்கு நமக்கு சின்னதாக அந்த சேல்ஸுக்கு ஒரு 5 பீஸ் தான் எடுத்திருந்தோம். அடுத்த பவுல் எடுத்திருந்தோம். 6 இன்ச்சு பவுல் பெரிய பவுலும், அடுத்தது 4 இன்ச்சு பவுல் சின்ன பவுலும் எடுத்திருந்தோம். அதுமாரி ஃபில்ட்ரு 150 வாட்ஸ் நல்ல பெரிய ஃபில்ட்ரு எடுத்திருந்தோம். வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பவுலை பார்க்கலாம். பவுல் எப்படி இருக்குன்னு பிரித்து பார்ப்போம். என்ன கண்டிஷனில் வந்துருந்துல உடையாமல் வந்திருக்கணும். ஓகே, நல்லது, உடையலை. பவுல் நல்ல சைஸு நல்ல பெருசு தான். இது சின்ன பவுலு. இது சின்ன பவுலுக்குள்ளே கேப் கொடுத்துருக்காங்க. அது பெரிய பவுல் இருக்கும். பெரிய பவுல் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அதான் பெரிய பவுல். பெரிய பவுல் தான் சின்ன பவுலோட கேப்பை கவுத்துலான்னு வந்துருக்கேன். எந்த கேப்பு எதுக்கு கவுக்கிறது, எதை எங்கிட்டு கவுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. பெரிய பவுலுக்குள்ளே அந்த கேப்புக்கு மேலே உள்ள அவுசத்துக்கு இதில் கவுத்துருக்கேன். பாருங்கள், இதுதான் பவுலு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பவுலில் ஃபிஷ் விட்டுருக்கோம். பவுலுமே பார்க்க நல்ல சைஸ் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இதை அசம்பிள் பண்ணோம். எங்கிட்ட இருந்து கண்டுபிடிச்சி அசம்பிள் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி பண்ணுறதுனே தெரியல. கண்டுபிடிச்சி பண்ணியாச்சு மக்களே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.